ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேவியம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முந்துற்றணஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்த முருகூரும் சோலைசூழ் மொய்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1000 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே முயற்றி சுமந்தெழுந்து முந்திற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடை கிளவி உள்பொதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். பெரிய திருவந்தாதியிலே பெரிய பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன அப்படின்னு சொல்றான். வியாக்கியானங்கள்ல அழகா எடுத்து காமிக்கிறான். நமக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் இருக்கான். அது 58வது பாட்டு. நாம பார்த்தது 55வது பாட்டு பார்த்திருக்கோம். 56வது பார்க்கணும். 55ல ரொம்ப அழகா ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒருங்கே எமக்கு அவரை காணலாம் எப்பொழுதும் உள்ளால் மனக்கவலை தீர்ப்பார் வரவு அப்படின்னு. நான் எப்ப வேணாலும் எம்பெருமானை நாம் பார்க்கலாம், என்னுடைய மனக்கண்ணாலே பார்க்கலாம். ஆனால் எம்பெருமான் எப்ப வருவான், எப்ப கண்ணுக்கு நேரம் சேவை கொடுப்பான்? மனக்கண்ணுக்கு முன்னாடி சேவை கொடுத்தா போறாது, கண்ணுக்கு நேரம் எப்ப சேவை கொடுப்பான் அப்படின்னா அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுறேங்கிற ஆழ்வார். மனக்கவலை தீர்ப்பார் வரவு. அவர் வரவு பற்றிய மனக்கவலையை அவர் தீர்ப்பார். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. நிறைய பேர் கேட்கிறா, அடியங்கிட்ட கூட கேட்கிறா, சுவாமி கிருஷ்ணனை நேர பார்க்க முடியுமா? எனக்கு ஆசை. அதாவது கோயில பெருமாள் சேவிக்கிறதுலாம் இருக்கட்டும், அப்படியே என்னைக்காவது ஒரு நாள் ஒரு திருவாய்மொழி சொல்லச்சியோ இல்ல பாகவதம் பாராயணம் பண்ணச்சியோ சட்டுன்னு ஒரு மின்னலாவது கிருஷ்ணனுடைய திருமேனி அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பார்க்கும்படியான பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அப்போ சில பேருக்கு கவலை இருக்கு, நான் இவ்வளவு பண்ணியும் கண்ணனை சேவிக்க முடியலையே, கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்க வேண்டாமா அப்படின்னு. ஆழ்வார் அழகா சொல்றேன், மனக்கவலை கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற. இதுதான் கண்ணன் வந்து வாசுச்சாகன்னு சொல்லியிருக்கான், கவலைப்படாதே. ஏன்னு கேட்டா அவனுடைய எப்போ நமக்கு சேவையை கொடுக்கணுமோ அப்ப சேவை கொடுப்பான். இப்ப நமக்கு என்ன அப்படின்னு கேட்டான்னா, உள்கண்ணாலே ஒருங்கே எமக்கவரை காணலாம் எப்பொழுதும் உள்ளால், உள்ளத்தினாலே உள்கண்ணாலே அவனை நாம் எப்பொழுதும் பார்க்க முடியும் அப்படின்னா அப்புறம் வேற மனக்கவலை எதுக்கு? அப்புறம் எப்ப சேவை கொடுக்கணும் அவன் அப்ப சேவை கொடுக்குறான் அப்படின்னு. அப்ப நம்ம நிம்மதியா இருக்க வேண்டியது தானே. ஐயோ சேவை கொடுக்கலையேன்னு சொல்லக்கூடாது.
மனக்கவலை தீர்ப்பாரு வரவு. ஆழ்வாரு இப்படி சொல்லிட்டார் அப்படின்னா நமக்கு என்ன? கண்ணன் எப்ப சேவை கொடுப்பானோ அப்ப சேவை. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவன் பாடு. அது எப்ப கொடுக்குறானோ எப்படி கொடுக்குறானோ அப்படி கொடுக்கட்டும். எனக்கு என்ன கேட்டானா, மனசுனாலே நான் அவனை பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு எத்தனையோ உபனிஷத்துகளோ திருவாய்மொழியோ பாகவதங்களோ இதனால மனசுனாலே நம்ம நன்னா அனுபவிக்க முடியும். இதுவே ஒரு பெரிய பாக்கியம். இதுவே பகவான் கொடுத்துருக்கான். அப்படி இருக்கச்ச அவன் எனக்கு இந்த மாதிரி நேரான சேவையெல்லாம் கொடுக்கலையே, இந்த மாதிரியான மனக்கவலை எல்லாம் நாம் பட வேண்டியதில்லை அப்படின்னு அவரே அதை தீர்ப்பார். மனக்கவலை அந்த விசாரத்தை தீர்க்கக்கூடியவர் அவர் அப்படின்னு அழகா ஒரு விஷயம் சாதித்தார். இப்போ தொடர்ந்து அடுத்த பாசுரம் நாம் பார்க்கணும். இப்ப நமக்கு ஒண்ணு இருக்கு, ஆனா ஒண்ணு இல்லை. போன பாசுரத்துல எமக்கு அவரை காணலாம் எப்பொழுதும் உள்ளால் அப்படின்னா மனசுனால நம்ம எப்போ அவனை பார்க்கலாம். கொஞ்சம் தியானம் பண்ணா பார்க்கலாம், இல்ல முன்னாடி சொன்ன மாதிரி பாராயணம் பண்ணா பார்க்கலாம், இல்ல முன்னாடி சொன்ன மாதிரி கோயில நேர பார்த்தா அப்போ அதுவே கிருஷ்ணனை நேர பார்க்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படலாம். இப்படிலாம் வழி இருக்கு நமக்கு. என்னன்னா கண்ணுக்கு நேர அவனான திருமேனியில கண்ணுக்கு நேரம் பார்க்க முடியலையே அப்படின்னு இந்த கவலை படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போன பாட்டுல இருந்தது. இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, இந்த கவலை படக்கூடாது, ஆனா ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு இந்த அளவு உள்கண்ணாலே நாம் அவனை பார்க்க முடியுங்கிற நிலையை கொடுத்தாங்க அல்லவா, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா சம்சாரிகள் அநேக பாபங்களை செய்து தொடர்ந்து பல பல ஜென்மம் எடுத்த, இன்னும் பல பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கலாமோ என்னமோ, அந்த அளவு மோசமாக இருக்கக்கூடிய நமக்கு இப்போ எமக்கு அவரை காணலாம் எப்பொழுதும் உள்ளால் அப்படி மனசுனாலே நான் அனுபவிச்சுருக்கேங்கிற நிலையை கொடுத்தான் அல்லவா, அப்ப அதை நான் கொண்டாடணும் முதல்ல. ஏன்னா அதை கொடுத்தவனே எம்பெருமான் தான். இன்னமும் அதே ஏதோ நாமளே சாதிச்சுட்டா மாதிரி நம்ம சொல்றோம், அதெல்லாம் சரி சுவாமி, ஆனா நேரம் வரலையே அப்படின்னா, அதெல்லாம் சரி சுவாமின்னா அதெல்லாம் என்னால முடியறதுங்கிறான். அது ஒன்னால முடியாது. எது மனசுனாலே எம்பெருமானை நாம் அனுபவிக்க முடிகிறதுங்கிறது கூட நம்மளுடைய ஒரு சாதனையினாலேயோ நம்மளுடைய ஒரு உபாயத்தினாலேயோ இல்லை. அது எம்பெருமான் பண்ண அனுகிரகம். அதனால இதை பண்ணவன், இந்த அனுகிரகத்தை செய்தவன், அந்த அனுகிரகத்தை அவனே செய்வான். அதனால நமக்கு அதை பத்தி மனக்கவலை படக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை இந்த பாட்டிலே 56வது பாட்டிலே சொல்ற. வரவார் ஒன்றில்லையால் வாழ்வினிதால் இயல்லேன் ஒருவார் ஒருவன் புகாவாறு உருமாறும் ஆயவர்தாம் சேயவர்தாம் அன்றுலகம் தாயவர்தாம் மாயவர்தாம் காட்டும் வழி. வரவார் ஒன்றில்லையால் வாழ்வினிதாம் எல்லே. வரவாறுனா வரும்படின்னு அர்த்தம். தமிழ்ல வரும்படின்னு சொல்லுவா. வரும்படினா பைசா வரும்படி இல்லை. பைசாவுக்கு கூட வரும்படி என்ன, எவ்வளவு வரும்படி அப்படின்னா 1000 ரூபாய் 2000 ரூபான்னு சொல்ல இல்லை, அந்த வரும்படி இல்லை. வரவாறு அப்படின்னா வருவதற்கான உபாயம். அதாவது இங்க வரும்படி இருக்குமா அப்படின்னு கேட்கிறா. ஐயோ, உற்சவம் நடக்கிறதே, சிவன் பூஜையில் அடுத்த வாரம் உற்சவம், வரும்படி இருக்குமா அப்படின்னா வரத்துக்கான உபாயம் இருக்குமான்னு அர்த்தம். வரத்துக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல வந்துருக்கு. வரவார் ஒன்றில்லையால், எனக்கு இப்போ நான் எம்பெருமானை மனசால பார்த்து கொண்டிருக்கிறேனே, இதற்கான உபாயம் நான் என்ன பண்ணேன்னா, நான் பண்ணின உபாயம் எதுவும் கிடையாது. எனக்கு இந்த அனுபவம் வரவாறு, இந்த அனுபவம் வரும்படியாக ஒரு உபாயத்தை இல்லை, ஒரு உபாயம் இல்லை. இப்படிப்பட்ட அனுபவம் வரும்படியான ஏதாவது உபாயத்தை நான் பண்ணேனா? ஏதோ ரிஷி எல்லாம் தியானம் எல்லாம் பண்றாள், அந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணேனா? ஒண்ணும் கிடையாது. வாழ்வு இனிதான். ஆனா வாழ்வு எத்தனை இனிதா இருக்கு. அவள் அந்த பாட்டுல சொல்றாரு, எம்பெருமானே என்ன ஆச்சரியம், நான் என்ன உபாயம் பண்ணேன்? ஒரு உபாயமும் பண்ணல. ஒரு உபாயம் பண்ணாமல் இருக்கும் பொழுதே உண்மை நான் மனக்கண்ணாலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வாழ்வே எனக்கு இனிதாம், இனிமையா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, போக்கியமா இருக்கு. இப்படியே இருந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லே என்ன ஆச்சரியம். எம்பெருமானே
நான் வேற ஏதாவது உபாயத்திலே நான் போகாதபடி மாயவனான நீ எனக்கு காட்டும் வழி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் பக்தி யோகம் செய்யல, இல்ல இனிமேதான் கர்மயோகம் செய்யலாமா, இல்ல ஞான யோகம் செய்யலாமா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் எனக்கு செய்ய முடியாது. ஆனால் நான் ஒரு உபாயமும் செய்யாதபடியாக நீ எனக்கு காட்டும் வழி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீயே உபாயமாக நீ உன்னை எனக்கு காட்டி கொடுத்திருக்கிறாய். உன்னையே சரணாகதி செய்பவனாக என்னை அமைத்து வைத்திருக்கிறாய். நீ எப்படிப்பட்டவன்? உருமாறும் பல உருவங்கள் எல்லாம் எடுத்து, பல அவதாரங்கள் எடுத்து, ஒரு அவதாரத்திலையும் பல உருவங்கள் எடுத்த ஆயவர், கண்ணனாக அவதாரம் எடுத்தவன், சேயவர், ரொம்ப தூரத்திலே கண்ணனாக அவதாரம் எடுத்தும் சில பேருக்கு ரொம்ப தூரத்திலே இருக்கக்கூடியவன், அன்று உலகம் தாயவர், அன்றைக்கு உலகத்தெல்லாம் அளந்தவன், மாயவன், ஆச்சரிய ரூபமானவன். அப்படிப்பட்டவன் நீ காட்டும் வழி, நீ எனக்கு காட்டக்கூடிய ஒரு வழி ஒண்ணு இருக்கு. அந்த வழி ஒருவாறு ஒருவன் புகாவாறு, வேறொரு வழியிலே நான் புக முடியாதபடி எனக்கு அற்புதமான ஒரு வழியை நீ காட்டி கொடுத்திருக்கிறாய். என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற. அதாவது ரெண்டு விஷயம் இந்த பாட்டுல. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நாம் எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான உபாயமும் நான் எதுவும் பண்ணல. அது எம்பெருமானே நமக்கு காட்டின வழி. அவனே நமக்கு காட்டியிருக்கான். வேற வழியெல்லாம் எதுவும் புகாத மாதிரி எம்பெருமானை அனுபவிப்பதற்கு நான் என்ன பண்ணணும்? நான் அதுக்காக நித்தியம் நிறைய யாகம் பண்ணணுமா, ஹோமம் பண்ணணுமா, அதெல்லாம் எதுவும் கிடையாது நமக்கு. எம்பெருமான் அவனே உபாயமாக நின்று கொண்டு அவனே நமக்கு இந்த வழியை காட்டியிருக்கிறான். இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் என்னன்னு கேட்டான்னா, ஒருவாறு ஒருவன் புகாவாறு, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இந்த மாதிரி உபாயங்களிலே ஒருவன் புகாமல் இருக்கும் பொழுது நீ அதெல்லாம் எதுவும் போக வேண்டாம், சர்வதர்மான் பரித்தேஜ்ய இருக்கக்கூடியவன், நீ எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு இருக்கக்கூடியவன் ஆயிற்று, உனக்கு நான் வழி காட்டுகிறேன் அப்படின்னு வழி காமிச்சவன் யாரு அப்படின்னா ஆயவன், மாயவன் அப்படின்னு. ஆயவன் தான் ஆய்குலத்திலே பிறந்தவன், மாயவன் தான் ஆச்சரியமானவன். அவன் தானே அதை சொன்னான், சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் விரஜா அப்படின்னு. அதனால வேற உபாயத்திலே புகாத மாதிரி மாயவர் காட்டும் வழி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த வழி எல்லேன்னு வச்சுக்கிறோம். என்ன ஆச்சரியம், பகவானே இப்படி பண்ணியிருக்கானே, நம்மை இந்த வழியிலே ஈடுபடுத்தினான். அவனே மோட்சத்துக்கான வழியும் காமிச்சிருக்கான், சரணாகிதிங்கிற வழியும் காமிச்சிருக்கான். வேற உபாயங்கள் இல்லைன்னா ஒரு கவலை இருக்கு நமக்கு. அதான் மகாசுச்சாகங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு இல்லையா. போன பாட்டுல ஒரு அர்த்தம் மாதிரி இந்த பாட்டுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. மகாசுச்சாக அப்படி, எனக்கு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் பண்ண முடியலேன்னு கவலைப்படாதே, நான் உனக்கு வழி காட்டுகிறேன் அப்படின்னு கண்ணன் காமிச்ச வழி இருக்கு என்று அர்த்தம். வரவார் ஒன்றில்லையால் வாழ்வினிதாம் எல்லே, ஒருவார் ஒருவன் புகாவாறு, உருமாறும் ஆயவர் தாம் சேயவர் தாம், அன்றுலகம் தாயவர் தாம், மாயவர் தாம் காட்டும் வழி. முதல் வரி அழகான வழி. வரவார் ஒன்றில்லையால் வாழ்வினிதாம் எல்லே, இல்லைன்னா ஆச்சரியம் அர்த்தம். என்ன ஆச்சரியம்? வரவாறு ஒன்றில்லை, வரும்படியாக ஒண்ணுமே நான் செய்யல. வரும்படினா என்ன கேட்டா, வாழ்வு இனிதாம், அதாவது என்னுடைய வாழ்வு இனிமையா இருக்கு. நான் இப்பொழுது எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிற பகவத் அனுபவம் இனிமையா இருக்கு. இதற்கான உபாயம் எதுவும் நான் பண்ணலைங்கிறதா வரவாறு ஒன்று இல்லையா. இது வரும்படியான உபாயம் ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட இது வருவதற்காக, இப்படிப்பட்ட அனுபவம் வாய்ப்பதற்காக என்ன உபாயம் பண்ணேன்னா எதுவும் இல்லை, சொல்லும்படியா எதுவும் கிடையாது. மாதவன் என்றதே கொன்று என்ன இனி இப்பால் பட்டது அப்படின்னு சொல்ல மாதிரியும், திருமாலின் ஜோலைமலை என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படிங்கிறாரும். அப்ப அதுல பிள்ளான் சாதிக்கிற திருமாலின் ஜோலைமலைன்னு சொன்னேனோ அதைத்தான் நான் ஹிருதயபூர்வமாக சொன்னேனோ, அதுவும் இல்லையே. ஆனால் என் திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படிங்கிற மாதிரி ரிஷிகள்லாம் காட்டுல தியானம் பண்றான்னா விஷயம் வேற. நான் அவனை பாராயணத்திலேயோ இல்ல கோயில்ல பெருமாளை சேவிக்கும் போதோ இல்ல ஆத்துல அனுஷ்டானத்திலேயோ
இல்ல வேற சமயத்திலேயோ அவனை நன்றாக அனுபவிக்கிறேன்னா அனுபவிக்கும்படியான ஒரு வரும்படியாக அதற்கான உபாயமாக இந்த அனுபவம் வரும்படியான உபாயம் ஒன்றில்லை. ஒன்று இல்லையால் ஒன்று இல்லையே ஆள்னாலும் ஆச்சரியம் தான் அர்த்தம். என்ன ஆச்சரியம்? நான் ஒண்ணுமே பண்ணலப்பா, ஆனா வாழ்வு இனிதான். ஆனா என்னுடைய வாழ்வோ ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கு. வரவாறு ஒன்றில்லையால் வாழ்வு இனிதாம் எல்லே. வாழ்வு பெற்றிருக்கிறேன், இந்த வாழ்வு இனிமையா இருக்கு. இதைத்தான் நாச்சியார் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொன்னான்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்றது ஆயிரகுலத்திலே இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து சொல்றான். இந்த வையத்திலே வாழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களேன்னு அர்த்தம் கூப்பிடுறார். ஏன்னா வாழ்வு இனிதான், ஏன்னா இப்படிப்பட்ட இனிமையான ஒரு வாழ்வு பெற்றவர்களே, கிருஷ்ணானுபவம் வாய்க்க பெற்றவர்களே அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அது ஒரு அர்த்தம், பல அர்த்தம் சாதிக்கிறார். அதுல இது ஒரு அர்த்தம். இதை நாம அண்டர்லைன் பண்ணிக்கிறப்போ வாழ்வு இனிதான் இவ்வளவு அழகான விஷயம். நமக்கு வாழ்வு இனிமையான விஷயம். அதாவது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரம் ஒன்று இல்லதே. சரணாகிதி பண்ணி முடிச்சாச்சுன்னா என்னன்னு கேட்டா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நன்றே வருவதெல்லாம் நமக்கு வருவதெல்லாம் நல்லதுதான் வரும். எப்போ சரணாகிதி பண்ணியாச்சோ, எம்பெருமானிடம் ஒப்படைச்சாச்சோ, அப்ப இனிமே எது வந்தாலும் அது நல்லதுதான். நமக்கு பரம் ஒன்று இல்லதே. ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இனிமே நல்லதுதான் வரணும், கெட்டதுதான் வரணும், அதுக்கு நான் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிற பரம்ங்கிறது நமக்கு கிடையாது. பரம்னா பரத்தை தான் நம்ம ஞாசம் பண்ணிட்டோமே, ஒப்படைச்சிட்டோமே. நமக்கு எதுவானாலுமே இனிமே அது அவன் வசம், அவன் பார்த்து கொள்வான் அப்படின்னு தானே சரணாகதிக்கு அர்த்தம். அப்படி இருந்துச்சு எனக்கு நல்லது வருதா கெட்டது வருதாங்கிற சிந்தையே வரக்கூடாது. எது வந்தாலும் நல்லதுதான் வரும், ஏன்னா அவன் கொடுக்குறான். அதனால நமக்குன்னு பரம் கிடையாது இல்லையோ, நமக்குன்னு ஒரு பொறுப்பு கிடையாது. நமக்கு என்ன பண்ணிக்கணும் என்ன அப்படிங்கிறது நமக்கு பொறுப்பு கிடையாது. அதனால எது வந்தாலுமே அது நல்லதாதான் இருக்கும். நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரமொன்று இல்லதே. இது சரணாகிதி பண்ணி முடிச்சவனை பத்தி சுவாமி தேசிகன் சொல்ற வார்த்தை இது ரொம்ப அற்புதமான வார்த்தைன்னு அடையிது சொல்லுவாங்க. நன்றே வருவதெல்லாம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க, ஆத்துல எழுதி மாட்டிக்கோங்க. நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரமொன்று இல்லதே அப்படின்னு. அந்த மாதிரி ஆழ்வார் இங்க சாதிக்கக்கூடிய வார்த்தையும் அழகா இருக்கு. என்னன்னு கேட்டா, வாழ்வு இனிதான், வாழ்வு இனிதான், இருக்கிற வாழ்வு இனிமையாக இருக்கு. என்ன குறை இருக்கு நமக்கு? ஏன்னா பகவத் அனுபவம் அப்படிங்கிற ஒரு இனிமையான விஷயம் அது இல்லைன்னு வச்சுக்கோங்க. யாரும் வாழ்வு இனிதான் யாராவது சொல்லுவாளா? நன்னா இருக்கு, போக்கியமா இருக்கு, ஆனந்தமா இருக்குன்னு யாராவது சொல்லுவாளா? அதனால இது வந்திருக்கு, இனிமையான ஒரு வாழ்க்கைன்னு வந்திருக்கு. அது வருவதற்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுதான் அது ஒரு ஆச்சரியம். எதுவுமே செய்யவில்லை, ஆனால் இனிமையாக அமைந்திருக்கிறது. வரவாறு ஒன்றில்லையால் வாழ்வினிதாம் வாழ்வினிதால் எல்லே. எல்லா இடத்துலயும் ஆள் ஆள் இருக்கு. ஆளுங்கிறதுக்கெல்லாம் ஆச்சரியம்னே அர்த்தம் சாதிக்கிறார். வரவாறு ஒன்றில்லையால் என்ன ஆச்சரியம்? இப்படி இனிமையான வாழ்வு வருவதற்கு எந்த உபாயமும் ஒண்ணும் இல்லையேப்பா. வாழ்வு இனிதால் என்ன ஆச்சரியம்? இப்படிப்பட்ட இனிமையான ஒரு வாழ்வு. பெரிய பணக்காரனா தான் வச்சுக்கோங்களேன், அதுதான் உதாரணமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் உதாரணமா சொல்றது. பரம்பரை பணக்காரன் அப்படின்னா விஷயம் வேற, உழைச்சு பணக்காரன் அப்படின்னா விஷயம் வேற. இவனே திடீர்னு பணக்காரன் ஆனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நமக்கு இப்படி இந்த சம்சாரத்துல அடுத்தடுத்த ஜென்மம் வந்துட்டு இருக்கும்போது நடுவுல இந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை, கிருஷ்ணானுபவத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்திருக்கு. என்ன ஆச்சரியம்! எல்லே எல்லைங்கிறது மறுபடியும் ஆச்சரியம். இதை எதுக்காக சொல்றாருன்னா, மாயவர்தாம் காட்டும் வழி எல்லே அங்க சேர்த்துக்கணும். கண்ணன் எனக்கு காட்டின வழி என்ன அப்படின்னு. ஒருவாறு ஒருவன் புகாவாறு, ஒருவன் ஒரு ஆறு ஒரு உபாயத்திலே புகாவாறு புகாதபடி. ஒருவன் நம்மளை வச்சுப்போம், யாரோ ஒருத்தன் அவன் ஏதோ ஒரு உபாயத்துல பண்ணி நீ இதை பண்ணு அப்படின்னா இல்ல, எந்த உபாயமும் பண்ணாதவாறு மாயவர் காட்டும் வழி ஆயிற்று இது அப்படின்னு எம்பெருமான் காட்டின வழி. அதாவது என்ன ஏதாவது உபாயங்கள்லாம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இந்த பலனை கொடுத்துருக்கானா? இல்லையே. என்னை கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இந்த பலனை கொடுத்துருக்கானா எம்பெருமான்? இல்லையே. ஒண்ணும் இல்லாமல் ஒருவாறு ஒருவன் புகாவாறு, என்னெல்லாம் என்னை மற்ற உபாயங்களே புக வைக்காமல் இருந்தவன் அவன்.
இருந்து அவன் இந்த பலனை கொடுத்துருக்கான். புகாவாருன்னா புகாத மாதிரின்னு அர்த்தம். அதான் அந்த அளவு எனக்கு அசக்தியை கொடுத்துருக்கான். சக்தி கிடையாது, அசக்தி, என்னால் அது முடியவே முடியாது அப்படின்னு அசக்தியை கொடுத்து அவனே ஒரு வழியும் காமிச்சிருக்கான். மாயவர் தாம் காட்டும் வழி, அதுதான் நான் இருக்கேன்னு உனக்கு. அது எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டா, இப்போ வாழ்வினிதாம் அப்படிங்கிற அப்படின்னால தெரியுது. இதனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, இதனாலே அவனை அடையும் வழியே அவனே காமிக்கிறான். ஒருவாறு ஒருவன் புகாவாறு, கர்மயோகம் ஞானயோகம் பக்தியெல்லாம் நான் போகாத மாதிரி என்ன பண்ணி, அதெல்லாம் சர்வதர்மான் பரித்தியஜ்ய இருக்கே நீ, அசக்தி. ஆனாலும் நான் இருக்கேன், மாமேகம் சரணம் ரஜா அப்படின்னு மாயவர் தாம் காட்டும் வழி, அவனே காட்டின வழி சரணாகதிங்கிற வழி. பகவானே உபாயமாக ஆக்குதல் தான் சரணாகதி. அந்த சரணாகதிங்கிற வழி இருக்கு இல்லையோ, எல்லே என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற. இது பகவத்கீதையை சேவிக்கிறவளுக்கு இது நல்லா புரியும். அதாவது கீதா பாஷ்யத்தோடு கூட பகவத்கீதா பாஷ்யம் இருக்கு இல்லையோ, பகவத் ராமானுஜர், அதோடு சேவிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உண்மையிலேயே எல்லே ஆச்சரியம். என்ன கேட்டான்னா, 18 அத்தியாயம் இருக்கு இல்லையா, அதுல கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் தான் சொல்றேன். விஸ்தாரமா இருக்கு, ரொம்ப விஸ்தாரமா சொல்றேன். முதல் 6 அதுல கர்மயோகம் சொல்றேன். அப்புறம் 2வதுல இந்த ஞான யோகம் பக்தி யோகங்கள்லாம் சொல்றேன். 3வதுல அதனுடைய இன்னும் சில பிரகாரங்கள், இன்னும் சில விசேஷங்கள் எல்லாத்தையும் சொல்றேன். அப்ப பகவத்கீதையில கர்மயோகங்கிறது உண்மையிலேயே அழகான விஷயம். அதுல ஆரம்பிச்சு இந்த ஞான யோகம் பக்தி யோகம் ஆத்மாவலோகனம் அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா கடைசியில சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டான்னா, ஒருவாறு ஒருவன் புகாவாறு மாயவர் தாம் காட்டும் வழி. இந்த கர்மயோகம் ஞான யோகத்தெல்லாம் இதெல்லாம் தான் ஒரு 6 ஒரு உபாயம். இந்த உபாயத்துல புகாவாறு புகாதபடின்னு அர்த்தம். இந்த உபாயம் எல்லாம் செய்ய முடியாமல் அந்த கடைசியில அந்த சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜான்னு அந்த மாயவன் காட்டின வழி இருக்கு இல்லையா, அதுதான் எல்லே ஆச்சரியம். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பகவத்கீதையை நம்ம எடுத்து படிக்க போறோம். கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் மாத்திரம் சொல்லிட்டு கண்ணன் விட்டு இருந்தானால், இந்த சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜா அப்படின்னு ஒரு உபாயத்தை ஒருவன் காட்டவில்லையானால், கண்ணன் காட்டவில்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப பகவத்கீதை அவன் எதுக்கு படிக்க வரோம்? இது யாருக்கோ சொன்ன விஷயம். எத்தனையோ யோக கிரந்தங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் நமக்கு சொன்னதான் நம்ம எடுத்துக்கலையே. எல்லா ரிஷிகளுக்கு, மகரிஷிகளுக்கு. உபனிஷத்துல துவாத்ரிம்சத் பிரம்ம வித்யா அப்படின்னு 31 பிரம்ம வித்யா இருக்கு. தக்ர வித்யா, வைஸ்வானர் வித்யா, சத் வித்யா, அதெல்லாம் சிவபாஷ்யத்துல வரும். சிவபாஷ்யம் சேவிக்கும் போது அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எதுக்கு? நம்ம உபாசனம் பண்ண போறோமா, தியானம் பண்ண போறோமா, அதெல்லாம் இல்லை. என்ன கேட்டான்னா, 2 விஷயம் நமக்குன்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 2வது, சில விஷயங்கள்ல செய்யாட்டா கூட அந்த அனுபவம், பகவத் அனுபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த கல்யாண குணங்களை எல்லாம் எம்பெருமானுக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி பகவத்கீதையிலே இதெல்லாம் நீங்களாம் சர்வதர்மான் பரித்தியஜ்ய இருப்பவர்கள், இந்த தர்மங்களையெல்லாம், தர்மம்னா இங்க உபாயம் அர்த்தம், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் முதலான உபாயங்களை செய்ய முடியாமல் இருக்கிற நீங்கள் மாமேகம் சரணம் வருது அப்படின்னு தான் அர்த்தம். என்னை சரணாகதி பண்ணுங்க அப்படின்னு. ஆக கண்ணன் அந்த கீதையிலே கர்மயோக ஞான யோகங்களை எல்லாம் பறக்க சொல்லி கடைசியில சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜான்னு இந்த மாயவன் காட்டும் வழி இருக்கே, இது எல்லே. இது என்ன ஆச்சரியம் அப்படி. மன்மனாபவ மத்பக்தோ மத்யோகி மாம் உபாஸ்ரய அப்படிதான் சொல்றேன். நீ என்னையே நினைச்சென்று என் பக்தனாக இருன்னு அர்ஜுனன் கிட்ட. அதாவது சர்ம ஸ்லோகத்துக்கு முன்னாடி அந்த ஸ்லோகம் இருக்கு. ஆயினாலே மாயவர் தாம் காட்டும் வழி அப்படின்னா சரணாகதிங்கிற வழி, அந்த வழி என்ன ஆச்சரியமா இருக்கு. இப்படி பார்க்கும்போது இந்த பாசுரத்துக்கு 2 தாற்பயம் இருக்கு என்று தெரிகிறது. முதல் தாற்பயம் என்ன? தாற்பயம் கருத்து. 2 கருத்துல இந்த பாட்டு இருக்கு. முதல் கருத்து தான் பார்த்தோம். எம்பெருமானையினுடைய நினைத்து கொண்டிருக்க இந்த வாழ்வு இனிமையாக இருக்கு. இதற்காக நான் என்ன உபாயம் பண்ணேன் அப்படின்னா, இந்த வாழ்வு வருவதற்கான இந்த வாழ்வு வரும்படியான ஒரு உபாயம் எதுவுமே பண்ணவில்லை. ஆனாலும் எந்த உபாயமும் பண்ணாதவாறே எம்பெருமான் காட்டும் வழின்னு ஒண்ணு இருக்கு. நானே உனக்கு வரவழைக்கிறேன் அப்படிங்கிற வழி. அந்த வழி என்ன ஆச்சரியமா இருக்கு. நாமளா கஷ்டப்பட்டு வரவழைச்சுட்டோமா இந்த போக்கியத்துவத்தை? இல்லையே.
சில சமயம் பார்த்தா இந்த சின்ன குழந்தைகள்லாம் கூட ரொம்ப ஆச்சரியமா அனுபவிக்கும். பெருமாள் எத்தனை ஆச்சரியமா இருக்கா, உற்சவம் எத்தனை அழகா இருக்கு அப்படின்னு அனுபவிச்சுட்டு இருக்கும் குழந்தைகளை. கோஷ்டியில இவ்வளவு அழகா பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சின்ன சின்ன பசங்கள் குழந்தைகள்லாம் அனுபவத்தோட பாராயணம் பண்றதெல்லாம் பார்த்திருக்கோம். இதெல்லாம் மாயவர் தான் காட்டும் வழி. நான் இருக்கேன்னு அவன் வழி காமிச்சிருக்கான் அப்படின்னு. அதனால இதுக்கு இதே எம்பெருமான் உருமாறும் ஆயவர் தாம் சேயவர் தாம் அன்றுலகம் தாயவர் தாம் மாயவர் தாம் காட்டும் வழி. இது ஒரு தாற்பயம். இன்னொரு தாற்பயம், ஒருவாறு ஒருவன் புகாவாருன்னு பகவத்கீதையிலே சொன்னதை எடுத்துக்கணும். இப்போ எந்த உபாயமும் நாம் புகாதபடியாக மாயவனான எம்பெருமான் காட்டும் வழி சரணாகதி என்ன ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். புகாதபடியாகன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சரணாகத்தில் அது ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளாலே புக முடியாது, எம்பெருமான் அதை செய்ய முடியாமல் நம்ம ஆக்கியிருக்கானா அது பெரிய பாக்கியம்ங்கிற. மூன்றாலும் அறியதனில் முயல வேண்டாம், உன்னமதில் ஆசை தனை விடுக திண்மை, வேண்டாது சரண நெறி வேறோர் கூட்டு வேண்டில் அயனத்திரம் போல் வெள்கி நிற்கும். மூன்றாலும் அறியதனில் முயல வேண்டாம், கஷ்டமான உபாயத்தை செய்ய வேண்டாம் தான் சொல்றான். உன்னமதில் ஆசை தனை விடுக திண்மை, முதல்ல அதுல ஆசையை விட்டுருங்க. அந்த உபாயத்தை செய்யறோம், பக்தி யோகம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஆசையெல்லாம் இருந்தா அந்த ஆசையெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அது கண்ணன் தான் நேரம் வந்து சொல்லிட்டானே, சர்வதர்மான் பிரித்தஜ்ய மாமேகம் சரணம் விரஜன். நீ தான் ஒன்னும் செய்யாம உட்காந்து கேள்வி என்ன சரணாகதி பண்ணுன்னு சொன்னப்புறம் நான் அதை பண்ணி பாக்குறேனே அப்படின்னு. இதுல ஆசையெல்லாம் இருந்தால் அந்த ஆசையை விட்டு விடுங்கள் அப்படின்னு சுவாமி தேசியன்னு சொல்ற. பரித்தஜ்யத்துக்கு அர்த்தம் சொல்றாரு, நன்னா விட்டுட்டுன்னு அர்த்தம். வெறும் விட்டுட்டு இல்லை, ஆசை உட்பட மொத்தமாக விட்டுட்டு. ஏதோ ரொம்ப ஆசையா இருக்கு நான் தான் செய்யல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஆசையே கிடையாது, எனக்கு முடியவே முடியாது, நான் செய்யணும்னு நினைச்சதே கிடையாது, அது செய்து பார்க்கலாங்கிற ஆசையும் கிடையாது. அப்போ எம்பெருமான் நமக்கு சரணாகதிங்கிற வழியை காமிச்சிருக்கான் இல்லையா. ஆக அந்த பகவத்கீதையில அந்த சாரத்தை சொல்லக்கூடிய பாசுரம், சரணாகதி உபாய சாரத்தை சொல்லக்கூடிய பாசுரம் இது. அந்த மாயவர் தான் காட்டும் வழி, அவன் காட்டின வழி அது. அது எல்லை என்ன ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். என்ன ஆச்சரியமான ஒரு வழி காமிச்சிருக்கான் எம்பெருமான். அதனை நம்மை போகாதபடி பண்ணி நமக்கு இந்த வழியும் காமிச்சு அந்த வழியில நம்மை ஈடுபடுத்தி வைத்திருக்கிறான் சரணாகதிங்கிற வழியிலே அப்படின்னா அது என்ன ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல சொன்ன அர்த்தத்துக்கும் ரெண்டாவது சொன்ன அர்த்தத்துக்கும் சின்ன வித்தியாசம் இருக்க மாதிரி தோணும். முதல்ல மாயவர் தாம் காட்டும் வழி அப்படின்னா, இந்த வாழ்வு இனிமையாக வருவதற்கு நான் எதுவும் செய்யல, அவனே தான் எனக்கு வழி காமிச்சிருக்கான், அவனே உபாயமா இருந்திருக்கான், அவனே இந்த வாழ்வை எனக்கு போக்கியமாக அமைச்சிருக்கான், நான் இதுக்கான உபாயம் எதுவும் பண்ணலன்னு முதல்ல அர்த்தம் சொன்னேன். இந்த அர்த்தப்படி பார்த்தா எம்பெருமானே உபாயம்னு அர்த்தமாச்சு. ரெண்டாவது சொன்ன வழிபடி பார்த்தோம்னா, ரெண்டாவது அர்த்தம் சொன்னேன் இல்லையா, அதுபடி பார்த்தோம்னா மாயவர் தான் காட்டும் வழி அப்படிங்கிறது சரணாகதி. ஒருவாறு ஒருவன் புகாவாருன்னா கர்மயோகம் ஞான யோகங்கள்லாம் ஒருவன் போகாதபடி பண்ணி எம்பெருமான் தானே நான் இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு எம்பெருமானே காட்டும் வழி. கண்ணன் மாயவன் ஆயவன் மாயவன் காட்டும் வழி சரணாகதிங்கிற வழி. அப்ப இதுல என்ன சந்தேகம் வரும் கேட்டா, எம்பெருமானே உபாயமா இருக்கும்பொழுது சரணாகதிங்கிற உபாயத்தை ஏன் காட்டுறான்? முதல் அர்த்தத்துல எம்பெருமானே தானே உபாயமாக நின்று எனக்கு இந்த வாழ்வை இனிமையாக அமைத்திருக்கிறான்னு சொன்னோம். அப்ப அப்படின்னா எம்பெருமானே உபாயம் தானே ஆச்சு. அப்புறம் சரணாகதிங்கிற உபாயத்தை காமிச்சான்னு ரெண்டாவது அர்த்தம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த சரணாகதினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பெருமானையே உபாயமாக ஆக்குதல் தான் சரணாகதி. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, அந்த எம்பெருமானே பரமபோக்கியமாக நம்ம வாழ்வு இனிமையாக ஆக்கிறவன் இருக்காங்க, அவனே தான் நமக்கு மோட்சத்துக்கான உபாயம். அதனால அவனையே போய் சரணாகதி பண்ணலாம். சரணாகதி பண்றோம்னா வேற ஏதோ பண்றோம்னு இல்லை. சரணாகதி பண்றோம்னா ஒரு யாகம் பண்றோமோ ஒரு தபஸ் பண்றோமோ அந்த மாதிரி இல்லை. பின்ன என்ன கேட்டான்னா, எம்பெருமானே நீரே உபாயமாக இருக்கணும், தொமேவ உபாய பூதோமே அவேதி பிரார்த்தனா மதிஹி சரணாகதிரித்யுக்தா சா தேவேஸ்மின் பிரயுஜ்யதாம். எம்பெருமானே நீரே உபாயமாக இருந்து கொண்டு எனக்கு பலன் அளிக்க வேண்டும் கேட்கறது தான் சரணாகதி. எனக்கு வேற உபாயம் எதுவும் கிடையாது, எதுவும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய நான் உண்மையே நம்பி இருக்கேன், அதனால் நீரே உபாயமாக இருந்து எனக்கு பலன் கொடுக்கணும்னு சொல்றதுதான் சரணாகதி. அதனால எம்பெருமானே உபாயமா இருக்காங்கிறதும் நம்ம சரணாகதி செய்யறோங்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். அது
நின் அருளாங்கதி என்று மற்றொன்றில்லேன்னு வருமொழியோ, உன்னுடைய அருள் தவிர வேற கதி எனக்கு கிடையாது, நான் வேற எதுவும் பண்ணல, என் கையில உபாயமும் ஒன்றும் கிடையாது, உண்மைதான் உபாயமா நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறது தானே சரணாகதி. அதனால சரணாகதி சுரூபத்தை பார்த்தா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு புரியும். மொத்தமான சாரம் என்னன்னு கேட்டா, எந்த உபாயமும் பண்ணாமல் இருக்கச்சே நமக்கு இப்போ வாழ்வு இனிதாக அமைத்திருக்கிறோம் இருக்கு அப்படின்னால அவனேதான் மோட்சத்துக்கும் உபாயம் அப்படின்னு அவனை சரணாகதி பண்ணணும். அதுதான் மாயவர் காட்டும் வழி, மாமேகம் சரணம் வேதன் காட்டும் வழி அப்படின்னு அர்த்தம். வரவார் ஒன்றில்லையால் வாழ்வினிதால் எல்லே ஒருவாறு ஒருவன் புகாவாறு உருமாறும் ஆயவர்தாம் சேயவர்தாம் அன்றுலகம் தாயவர்தாம் மாயவர்தாம் காட்டும் வழி. எம்பெருமானை பத்தி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஒண்ணு உருமாறும், அப்புறம் ஆயவர்தாம், அப்புறம் சேயவர்தாம், அப்புறம் அன்றுலகம் தாயவர்தாம், அப்புறம் மாயவர்தாம் இத்தனை சொல்லிருக்கார். சரணாகதி பற்றி சொன்னவன் கிருஷ்ணன், ஆனா இங்க எத்தனை இருக்கு. அதாவது உருமாறும் அப்படின்னா பல உருவங்களை எடுத்துக்கொண்டிருக்கும்னு அர்த்தம், பல அவதாரங்கள். எம்பெருமான் இந்த சரணாகதியை நமக்கு நம்ப வைக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கான். நான் இருக்கேன்னு உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான். வராக அவதாரத்துல ஒரு சர்ம ஸ்லோகம் இருக்கு, உங்களுக்கு அந்திம ஸ்மதியை கொடுத்து கூட்டுக்கிறேன்னு. ராமாவதாரத்துல ஒரு சர்ம ஸ்லோகம் இருக்கு, அப்ப என்னை யார் சக்கரதேவ பிரபன்னாய அபயம் சர்வபூதேபியோ தத்தாமி அப்படின்னு. கிருஷ்ணாவதாரத்துல ஒரு சர்ம ஸ்லோகம் இருக்கு. பல அவதாரங்கள்ல இவன் சொல்றான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சொல்லாமலேயே நிசிம்ம அவதாரம் முதலானதுல புரிய வைக்கிறான் அப்படின்னு இருக்கு. நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படிங்கிறத வாமனாவதாரத்திலே நிசிம்ம அவதாரத்திலே இதெல்லாம் புரிய வைக்கிறான் அப்படின்னு இருக்கு. ஆக உருமாறும் பல உருவங்களை மாறி மாறி எடுத்துக்கொண்டிருக்கும் எம்பெருமான் அவன் காட்டும் வழி இது அப்படின்னு அர்த்தம். உருமாறும் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய உருவத்தை விட்டுவிட்டு இங்கே மாற்றிக்கொண்டு இருப்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். பரத்தத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த அர்த்தங்கள்லாம் புரியாது. எம்பெருமானை சரணாகதி பண்ணால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் இருந்தா பரவாயில்ல, நீங்க என்ன சரணாகதி பண்ணுங்கன்னு அவனே சொல்றான் அப்படின்னா இது என்ன ஆச்சரியம்? இது எந்த தெய்வம் சொல்லும் என்ன சரணாகதி பண்ணுங்களேன் அப்படின்னு? அஞ்சலிம் யாச்சமானஹான்னு வந்தது இல்லையோ, நம்ம அதை பார்த்தோம். அஞ்சலிம் யாச்சமானஹான் அப்படின்னு என்ன ஒரு அஞ்சலி பண்ணுங்கோ அப்படின்னு கேட்கறானோ கண்ணன். அஞ்சலி பண்ணா அனுகிரகம் பண்றேன் இல்லை, ஏன்னா அஞ்சலி பண்ணுங்கோன்னு சொல்றான். அஞ்சலி பண்ணுங்களேன்னு கண்ணன் நம்மளை பார்த்து கை கூப்பிடாம போல இருக்கு. யாச்சமானஹான், தயவு பண்ணி ஒரு அஞ்சலி பண்ணுங்க. அந்த மாதிரி மாமேகம் சரணம் விரத அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றான், என்ன ஒரு சரணாகதியா பண்ணுங்க. ஆக தன்னுடைய பரத்வாதிகளை உருமாறும், தன்னுடைய பரத்வம் உதாரணதெல்லாம் மாற்றி வைத்துக் கொண்டு நமக்காக அவதாரம் எடுத்து இந்த விஷயத்தை நமக்கு புரியும்படி சொல்லியும் வேறு விதமாக நடந்தும் தெரிவிப்பவன் யாருன்னா, ஒண்ணு ஆயவர் தாம். அவன் உருமாறினாங்கிறதுக்கு முதல் சாட்சி ஆயவன். கிருஷ்ணாவதாரத்திலே ஆயர் குலத்திலே இருந்து அவர்களுக்கு ஆயவர்களுக்கு எப்படி இருந்து கேட்டா, வரவார் ஒன்றில்லையால் வாழ்வு இனிதால் எல்லே. அவன் என்ன பண்ணா, ஆனா வாழ்வு இனிதால், உண்மையிலேயே இனிமையான வாழ்வுங்கிறது அவளுக்கு கிடைச்ச மாதிரி யாருக்குமே கிடைக்கல. கிருஷ்ண அனுபவத்திலே திளைத்து இருந்தவர்கள் அப்படின்னு. அப்ப அவர்களுக்கு அந்த ஒரு அனுபவத்தை கொடுத்தான் இல்லையா. ஒருமாறும் ஆயவர் தாம் சேயவர் தாம், அதே சமயம் சேயவர் தான். ஆயர் குலத்திலே இருக்கக்கூடிய ஆயர்குல பெண்களுக்கு ஆயவன் கண்ணன் அவன் வாழ்வினிதான் கொடுத்தான். ஆனா அதே சமயம் மற்ற பேருக்கெல்லாம் சேயவர் தாம் தூரத்துல இருக்கான். கம்சனை சேர்ந்தவர்கள்லாம் கண்ணன் கிட்ட மடிந்து போறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் நாம. அதே கண்ணன் தானே ஆயர் குலத்துக்கு தான் வரா. வாழும் குலம்னா என்ன, அந்த ஊருக்கு வரா. அந்த ஊருக்கு இவர்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்து நம்மளும் அந்த மாதிரி மாறி இருக்கலாமோன்னு தோணும். ஆனா அப்படியெல்லாம் தோணாமல் அவர்கள் மடிந்து போகிறார்கள். எத்தனையோ பேர் உதாசீனமா இருக்கா, எத்தனையோ பேர் துவேஷத்தோட இருக்கா, சிசுபாலன் முதலானவர்கள்லாம் இருக்கும் இல்லையோ. அதனால என்ன கேட்டோம்னா, ஒரு சமயம் ஆயவன், அதே சமயமே சேயவன். ஆயவன்னா ஆயர் குலத்திலே பிறந்து அவர்களுக்கு மிகவும் வேண்டியவனாக அவர்களோடு பழகினவன். அதே சமயம் கம்சாதிகளுக்கு சேயவன், ரொம்ப தூரத்துல இருக்கா. இவனை புரிஞ்சிக்கவே முடியல கம்சனால. என்ன ஆனாலுமே கடைசி வரைக்கும் கிருஷ்ண தத்துவம் அப்படிங்கிறதே புரியல.
ஒழிச்சுடுறேன் அப்படின்னு இதேதான் நினைச்சிட்டு இருந்தான். அப்போ கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்று இடுமாலே, அவன் வயிற்றுல நெருப்பான் நின்று கருத்தை பிழைப்பித்துன்னு வரும். அவனுடைய கருத்தை மொத்தமும் பிழையாக்கி அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இந்த ஒழிச்சுடுறேன் அந்த குழந்தைய ஒழிச்சுடுறேன்னு இதே நினைவுதானே தவிர அந்த குழந்தைய பார்க்கணுமே அப்படின்னு தோணுனதில்லை. அதோட பேசலாமே, மாமா தானே, அது ஒழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதோட மாத்திரம் வந்து இருக்கட்டுமே அப்படின்னு தோணுனதில்லை அவனுக்கு. ஆனா சேயவன் ஒரே நாளில கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்றுடுமாலேன்னா அழகா வேக்கணத்துல ஒண்ணு சொல்றான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிருவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு 2 பேர், யசோதா தேவகி. தேவகியினுடைய வயிற்றிலே பாலை சுரக்க வைத்து, யசோதையினுடைய வயிற்றிலே பாலை சுரக்க வைத்து, கம்சனுடைய வயிற்றிலே தீயை விட்டவன் ஒரே சமயத்துல ஒரு ராத்திரியில. கஞ்சனுக்கு வயிற்றுல நெருப்பு, இவளுக்கு வயிற்றுல பால். அப்படின்னா எப்படிப்பட்டவங்க இருக்கும், எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கும் அது. உருமாறும் ஆயவர், அதான் உருமாறும் உனக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா முதல்ல சங்க சக்கர கதாபாணியா அவதாரம் பண்ணவன். அப்படியே தேவகிக்கு சேவை கொடுத்துரு, அப்படியே தானே சின்ன குழந்தையா மாதிரி யசோதை கிட்ட வந்தவன். அங்கேயே ஒரு சின்ன உருமாற்றம் அப்படின்னு வந்துருக்கு. உருமாறும் ஆயவர்தாம் சேயவர்தாம் அன்று உலகம் தாயவர்தாம். இப்படி இருந்து கண்ணன் காட்டும் வழி மாயவர்தாம். மாயவன்னா மாமாயன், மகா ஆச்சரியவான். கண்ணனுக்கு மாயவன்கிற திருநாமம் இருக்கும் இல்லையோ, இது ஆண்டாள் அடிக்கடி சாய்க்கிற. மாமாயன் மாதவன் அப்படிதான் சொல்ற. அப்போ முன்னாடியே மாயவன் மின்னலே வாய் நேர்ந்தான் அப்படிதான் வரும் இல்லையா. எல்லாத்துக்கும் சேர்த்து அர்த்தம் அழகா என்ன சொல்றான்னா, மாயவன்னா ஆச்சரியமானவன். என்ன ஆச்சரியம் கேட்டான்னா சௌலபியம் தான் ஆச்சரியம். இந்த அளவு சௌலபியத்தோட கூட வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்கான். மாயன் மாத்திரம் இல்ல, மாயன் மாமாயன் அப்படிலாம் வரும். ஏன்னா அகில ஜகத்தையும் ஆளக்கூடிய எம்பெருமான் இங்க வந்து நம்ம கூட வந்து பழகின்ற இருக்கான்னா இதை காட்டலும் ஆச்சரியம் என்ன. கட்டி போடும்படி பழகின்ற இருக்கான், தோல்ல கை போட்டுன்னு பழகின்ற இருக்கான் அப்படின்னா இதை காட்டலும் ஆச்சரியம் என்ன. இதான் மாயவர் அப்படின்னு. எங்கானும் ஈதப்பதோர் மாயம் உண்டு அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். இதை போல ஒரு மாயம் உண்டா, உலகத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணவன் கடைசியில. அப்படிப்பட்டவன் இங்க யசோதையினால இல்ல ஆட்சியரால் அலை வெண்ணையுண்டு ஆப்புண்டு இருந்தானே அப்படின்னு. அவர்கள் வந்து கட்டுப்போட அந்த கட்டுக்கு கட்டுப்பட்டு இருந்தான்னா அது மாயவன். இப்ப இந்த பாட்டுல இந்த மாயவன்கிறது சொல்றது என்ன கேட்டான்னா, ரொம்ப ஆச்சரியமானவன். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, நமக்கும் ஒரு வழி காமிச்சிருக்கானே, சரணாகதிங்கிற வழியை காமிச்சிருக்கானே. இதை காட்டல ஆச்சரியம். அதாவது அந்த பரத்தத்தோடு இருக்கக்கூடியவன் ரொம்ப சுலபனாக கட்டி போடும்படி இருந்த ஆச்சரியம் ஒண்ணு. இந்த பாட்டுல என்ன கேட்டான்னா, இந்த உபாயம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இந்த உபாயங்கள்லாம் சொன்னவன் அதெல்லாம் விட்டுடுவான், நானே உனக்கு உபாயமா இருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா, இந்த ஒரு விதத்துல உபாயத்துல கூட ஒரு பரத்துவம் சௌலபியங்கிறது தெரியுது பாருங்க. கண்ணன் காட்டுற உபாயத்துல கூட பரத்துவம் சௌலபியம் இருக்கு. கண்ணன் காட்டுற உபாயத்துல பரத்துவம் என்னன்னு கேட்டான்னா, யார் பக்தி யோகம் பண்றாளோ அவளுக்கு கண்ணன் தான் பலம் கொடுக்கணும். அதாவது ஒரு விஷயம் ஒண்ணு, பக்தி யோகம் பண்றவாளுக்கும் கண்ணன் தான் உபாயம். ஏன்னா கண்ணன் தானே பலம் கொடுக்குறான். சிபாஷத்தை இந்த விஷயம் சொல்லிருக்கேன். யாரா இருந்தாலும் பெருமாள் தான் பலம் கொடுக்குறான். பகவத்கீதையிலையும் கண்ணன் சொல்லிருக்கான், பலங்கிறது நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு. பக்தி யோகம் பண்றவாளுக்கும் கண்ணன் தான் பலன் கொடுக்குறான். பலன் கொடுக்கிறபடினால உபாயமா இருக்கான். சித்தோபாயம் வேற இருக்கு. சித்தோபாயம்னா நாம செய்ய வேண்டாம், பலன் கொடுக்குறோம் அவன். நாம செய்யற உபாயம் வந்து கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் சாத்தியோபாயம்னு பேரு. ஆனா பலனை கொடுக்குறோம் அவன் தானே, அதனால அவனுக்கு சித்தோபாயம் அப்படின்ற. அவளுக்கும் பக்தி யோகம் பண்றவாளுக்கும் கண்ணன் சித்தோபாயம், ஏன்னா அவன் தான் பலனை கொடுக்குறான் அப்படின்னு. ஆனா ஒருவன் புகாவாரு, இந்த பக்தி யோகங்கள்லாம் எதுவும் பண்ணாமல் இருக்கிறவாளுக்கும் நான் பலன் கொடுக்குறேன் அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்பதான் சௌலபியம் வருது. மாமேக்கம் சரணம் வருத அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷேஷ்யம். ஐயோ இத்தனை பாப்பத்திலிருந்து எனக்கு மோட்சங்கிறது வருமா, சம்சாரத்திலிருந்து மோட்சங்கிறது எனக்கு வருமா, பக்தி யோகங்கள்லாம் செய்ய முடியாமல் நான் இருக்கேனே அப்படின்னா மாமேக்கம் சரணம் வருத என்ன சரணாகதி பண்ணுங்கோ, நான் உங்களுக்கு மோட்சம் கொடுக்குறேன். ஏன்னா அவனுக்கு கொடுக்குறவனே நான் தான், பக்தி யோகம் பண்றவனுக்கு மோட்சம் கொடுக்கவே நான் தான். அப்ப நான் உனக்கு கொடுக்குறேன்,
நான் கொடுக்கச்ச உனக்கு என்ன கஷ்டம்? அதனால நீ என்ன சரணாகதி பண்ணி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கண்ணன் சொல்றான்னா, அதான் சொல்றேன், பரத்வம் சௌலபியம் ரெண்டும் இருக்கு உபாயத்துல கூட. கண்ணன் உபாயம் ஆகிறான் அப்படிங்கச்ச பரத்வத்தோட உபாயம் ஆகிறாங்கிறது பக்தியோகம் பண்றவாளுக்கு மோட்சம் கொடுக்கச்ச. ஏன்னா இந்த பக்தியோகம் பண்றவாளுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு என்னால் தான் முடியும், வேற யாரால முடியும்? கண்ணன் ஒருத்தனாலதான் அப்படி பக்தியோகம் பண்றவாளுக்கு மோட்சம் கொடுக்க முடியும், வேற யாராலையும் முடியாது பரத்வம். அதே சமயம் அதெல்லாம் பண்ண முடியாமல் இருக்கவாளுக்கு நீ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா, விட்டுடுப்பா, நான் பாத்துக்கிறேன், நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு வரைச்ச நமக்கு சௌலபியம். ஆக உபாயமாக கண்ணன் இருக்கும் போதும் அதுலயும் ஒரு பரத்துவ சௌலபியாதிகள், பரத்துவம் சௌலபியம் அப்படிங்கிறதுதான் இங்க ஆயவர் மாயவர்னு அர்த்தம். இந்த மாயம் ஆச்சரியம் அப்படிங்கிறது இங்க அது. எப்படியான கிருஷ்ணாவதாரத்திலே மாயம் ஆச்சரியம் அப்படிங்கிறது பலவிதமா இருக்கோ, அது மாதிரி உபாயத்தை காட்டும் வழியிலையும் இந்த மாயம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா ஆச்சு. அப்புறம் இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்துல சொன்னான், சொல்லாமல் சொல்றான்னு ஒண்ணு சொல்லுவான் யோகத்துல, சொல்லாமல் சொல்றாங்க, சொல்லலாம் ஆனா சொல்றான். அது எங்க கேட்டானா, அன்று உலகம் தாயவர் தாம், அன்று உலகத்தை எல்லாம் அளந்தவன் அப்படின்னு அர்த்தம். திரிவிக்ரமாவதாரத்துல அவன் காட்டும் வழி, உலகத்தை எப்போ தன் திருவடியினாலே அளந்து எல்லாரும் எனக்கு சேஷர்கள், எனக்கு தாசர்கள், என்னை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டாலும் அந்த என் திருவடியை உபாயங்கிறத காமிச்சுட்டானோ, அதாவது இதுக்கு மேல வேற சொல்றதுக்கு எதுவும் வேண்டாம். அதாவது சில விஷயங்கள்லாம் வாயால சொல்றதை காட்டிலும் செய்கையாலே காமிக்கும் போது நல்லா புரியும். அது மாதிரி 1000 தடவை வாயால சொன்னா கூட நீங்கள்லாம் எனக்கு தாசர்கள், நீங்கள்லாம் எனக்கு கீழ்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஒரு தடவை உலகத்தை அளந்து மொத்த வரையும் தன் கீழே வச்சுட்டான் எம்பெருமான். இதை காட்டில வேற என்ன வேணும்? எம்பெருமான் உலகளந்த வைபவங்கிறது வேதத்துல ரொம்ப 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 பிரசித்தம். நிறைய மந்திரம் இருக்கு இவன் உலகளந்தான் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட மந்திரம் இருக்கு. அதான் பல இடங்கள்ல இருக்கு இந்த விஷயம், வேதத்துல இருக்க விஷயம் இது. அதான் எம்பெருமான் உலகளந்த போது அவனுக்கு பல்லாண்டு பாடினது வேதம்னு சொல்வார்கள். ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்றாங்க கேட்டாங்கன்னா, அன்றுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அன்று உலகமளந்தாயடி போற்றி. இந்த அன்றுங்கிறது ஆழ்வார் உலகளந்த வைபவம் சொல்லச்செல்லாம் இந்த அன்று அன்று அப்படின்னு ஒண்ணு சேர்த்து சொல்லிட்டு இருக்க. முன்னாடியே நம்ம பல இடத்துல பார்த்திருக்கோம். எப்போ மான் பாவித்து அஞ்ஞான்று மண்ணிறந்தான் அங்க வந்திருக்கு. அஞ்ஞான்று அப்படின்னா அந்த நாளிலே அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டான்னா, இவா எல்லாரும் இந்த ஆழ்வார்கள்லாம் இருக்கிறது எப்ப கேட்டா கிருஷ்ணாவதார காலத்திலே. அதாவது கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சு, ஆனா கூட இவா பாவத்தினாலே மனசுனாலே பார்த்தால் கிருஷ்ணாவதார காலத்துல இருக்க மாதிரிதான் பாட்டெல்லாம் வரும். கர்ணனோட நேர பேசுற மாதிரிதான் பாட்டெல்லாம் இருக்கும். அவதாரம் முடிஞ்சு போய் கர்ணன் இல்லைங்கிற எண்ணத்துல பாட்டு வராது. அப்படித்தானே பெரியாழ்வார் பாடு இருக்கா யசோதா பாவத்துல, அப்படித்தானே நம்மாழ்வார் பாடு இருக்க அந்த ஆய்ச்சியர் பாவத்திலே நாயிகா பாவத்துல பாடு இருக்க, அப்படித்தானே தேவகி பாவத்துல இவர் பாடியிருக்கார், குலசேகரர் பாடியிருக்கார். அதனால கிருஷ்ணாவதாரத்துல இவா இருக்கா. அப்படித்தானே நாச்சியார், சூடி கொடுத்த நாச்சியார் திருப்பாவை பாடியிருக்கார், கிருஷ்ணாவதாரம் இருக்குன்னு வச்சுதானே பாடியிருக்கா. அதனால இன்று அப்படிங்கன்னா கிருஷ்ணாவதாரம் நடக்கிற காலத்திலேன்னு அர்த்தம் ஆழ்வார்களை பொறுத்தவரை. அன்று அப்படின்னா முன்னாடி ஒரு நாள், கிருஷ்ணாவதாரத்துக்கெல்லாம் முன்னாடி, ராமாவதாரத்துக்கும் முன்னாடி, அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்தது திருவிக்கிரமாவதாரம். அன்று இவ்வுலகம் அளந்தாய், அன்னைக்கு உலகத்தை அளந்துட்டான் எம்பெருமான். அன்னைக்கு பல்லாண்டு பாடினது யாருன்னா வேதம். இன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்தை பாடுறது யாருன்னா ஆழ்வார்கள். வேதத்துல கிருஷ்ணாவதார லீலைகளை பத்தி எல்லாம் இப்படி விஸ்தாரமா வந்திருக்கான்னா வராது, வேதத்துல வராது. இன்னைக்கு பாடுறவர்கள் ஆழ்வார்கள் தமிழ் வேதத்திலே பாடி இருக்கிறார்கள், அன்னைக்கு வேதம் பாடியிருக்கு. அதனால்தான் அன்று இவ்வுலகம் அளந்தாய் இன்று யாம் வந்தோம். அன்னைக்கு நீ உலகத்தை எல்லாம் அளந்தாய், அன்னைக்கு பாடுவதற்கு நாங்கள் இல்லை, இன்னைக்கு நாங்கள் வந்தோம், அதனால அடி போற்றி அப்படின்னு இன்னைக்கு பாடுறோம். அன்னைக்கு நீ உலகம் அளந்ததுக்கு இன்னைக்கு நாங்க பல்லாண்டு பாடுறோம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு இப்ப பாடுறோம். முன்னாடி வேதம் நிறைய பாடி, நான் சொன்னேன் இல்லையா, எம்பெருமான் உலகளந்த வைபவத்தை சொல்ற மந்திரங்கள் நிறைய இருக்கு, கதையும் நிறைய இருக்கு. அதனால அது அன்றுன்னு அதை சொல்ற வழக்கம். ஏன்னா இன்று இவர்கள் கிருஷ்ணாவதாரத்துல இருக்கிறபடினாலே, அதனால அன்றும் இன்றும் அப்படின்னு அடையந்து ஒரு கட்டுரை ஒன்று இருக்கு, அன்னைக்கும் இன்னைக்கும் அப்படின்னு. ஆழ்வார்களை பொறுத்தவரை இன்று கிருஷ்ணாவதாரம் நடந்துட்டு இருக்கு மனசால, அன்று வாமனாவதாரம் நடந்தது, அதை பாடுவார்கள்.
அன்று உலகம் தாயவர் தாம். அன்னைக்கு சிஷ்டர் துஷ்டர் நிறைந்த எல்லா உலகும் அளந்தவனும். அன்னைக்கு பாருங்களேன், லோகத்தை அளக்கும் போது இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர், வேண்டியவர் தலையில தன்னுடைய பாதத்தை வைத்து வேண்டாதவர அப்படியே கொஞ்சம் விட்டு விட்டு போய் அப்படிலாம் பண்ணலையே. உலகம் மொத்தத்தையும் அளந்தவர் தானே அன்னைக்கு. அப்போ விபீஷணார்வான்னு சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டான்னா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதவான் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படிங்கிற. சரணாகதி பண்ணச்சே முதல்ல ஆரம்பம் சர்வலோக சரண்யாயம் தான் விபீஷணனுடைய வார்த்தை. ஏன்னா விபீஷணன் போய் வந்து சரணாகதி பண்ணலாமான்னா முதல்ல கேள்வி வரும். நீ யாரா சரணாகதி பண்றதுக்கு? நீ எப்படி பண்ணலாம்? ஏன் நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீ ராட்சசன் போய் சரணாகதி பண்ணலாமான்னா, ஏன் நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா, நீ ராவணனுடைய தம்பி நீ போய் சரணாகதி பண்ணலாமான்னா, அப்படின்லாம் யாராவது கேட்க போறாளேங்கிறதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சர்வலோக சரண்யாய அப்படிங்கிறான் விபீஷன். சர்வலோகத்துக்கும் சரண்யன் அவன். ஏன்னா வானரங்கள் கிட்ட சொல்ற வார்த்தை இது. விபீஷன் வந்து சுக்ரீவாதி வானரங்கள் கிட்ட முதல்ல சொல்ற வார்த்தை, என்னை போய் எம்பெருமானிடம் சேர்த்து வையுங்கள், நான் சரணாகதி பண்றேங்கிற விஷயம். அப்போ சர்வலோக சரண்யாய அப்படின்னா ஏதோ உங்களுக்கு தான் ராமன் நினைக்க வேண்டாம், எங்களுக்கும் ராமன் உண்டு. உங்களுக்கு தான் இல்லை, எங்களுக்கு தான் இல்லை, சர்வலோகத்துக்கும் அவன் சரண்யனாக இருக்கக்கூடிய. அதாவது கத்தியத்துல சர்வலோக சரண்யா அப்படின்னு வரும். ஏன்னா முக்கியமான விஷயம் அது சர்வலோக சரண்யா அப்படிங்கிறது. அதனால வானரங்கள் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. நீ எப்படி சரணாகதி பண்ணா, நீ எப்படி இங்க வரலாம், நீ சண்டனா போடணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் சரண். சுவாமி தேசிகன் இதுல அபயப்பிரதானத்தில் அழகா ஒரு விஷயம் எழுதியிருக்கார். சர்வலோக சரண்யாய. விபீஷன் அபிப்பிராயம் என்ன கேட்டான்னா, உங்களுக்கு மட்டும் சரண்யன் இல்லை, எனக்கு மட்டும் சரண்யன் இல்லை, ராவணனுக்கும் சரண்யன். ராவணன் தன் கூறு இழக்கிறான் அத்தனைன்னு வரும் அபயப்பிரதானத்துல. சர்வலோக சரண்யன் தானே. நான் வந்தது நீங்க கேள்வி கேட்கறங்களே, ராவணனே வந்தா கூட எம்பெருமான் ஏத்துப்பான். எதிவா ராவண ஸ்வயம்னு சொல்றவன். ராவணன் வந்தா ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், ஏன்னா சர்வலோக சரண்யன் அப்படின்னு. ஆனா ராவணன் தன் கூறு இழக்கிறான். எல்லாருக்குமே அந்த கூறு இருக்கான். கூறுனா பாக்கியம், அதாவது பாகம். தகப்பனார் சொத்துல பிள்ளைகள் எல்லாருக்கும் பாகம் உண்டு இல்லையோ. அப்போ பிள்ளைகளுக்குள்ள ஒரு பையனுக்கு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் சண்டை போடுறான், எனக்கு எப்படி குறைக்கலாம்? 4 பேர் இருக்கா, மூத்தவர்கள் ஒருத்தர் 2 3 4. மூத்தவர்கள்லாம் அதை எடுத்துட்டு கடைசியில 4வது கடைக்குட்டி பையன் அவனுக்கு ஏமாத்திட்டான்னு வச்சுக்கோங்க. கொஞ்சமா கொடுத்துட்டோம், சின்ன வயசுல அவனுக்கு தெரியாது, கொஞ்சமா கொடுத்து ஏமாத்திட்டான். ஆனா முன்னாடி தெரிஞ்சப்பறம் விடுவான் அவன். கோர்ட்ல கேஸ் சொன்னாலும் போடுவான். வா சரியா பங்கு பிரிக்கல, என்னை ஏமாத்தி விட்டார்கள், இல்ல ஆத்துல சண்டை போடுவான். ஏன்னு கேட்டாங்கன்னா அவனுக்கு இருக்கிற உரிமை தான் அவன் கேட்கறான். அவனும் பிள்ளை தானே. அவன் நீங்க ஏமாத்திட்டேங்கிறானா அவன் வெறும் விட மாட்டானே, எனக்கும் பங்கு உண்டு அப்படின்னு கேட்பான் இல்லையா. வேதத்துல ஒரு கதை இருக்கு, நாபாநேதிஷ்டர்னு ஒருத்தான், அவனுடைய கதை இருக்கு. மாதிரி அவன் வந்து அந்த பையன் நாபாநேதிஷ்டன் அந்த பையனுக்கு பெயர். அவன் வந்து குருகுலத்துல படிக்கிறதுக்கு போறான். சின்ன பையன், அவன் வேதாத்தியனம் பண்றதுக்கு போறான். அப்போ அதுக்குள்ள அவனுடைய அண்ணாக்கள்லாம் அப்பாவுடைய சொந்த பங்கு பிரிச்சு விடுறான். உனக்கு புத்திரேபியோ தாயம் பஜத் சனாபானேதிஷ்டம் பிரம்மச்சரியம் வசன் தன்னிற பஜத்துன்னு வரும். அப்போ அவன் திருப்பி வந்து கேட்கறான், எனக்கு என்ன பாகம்னு கேட்கறான். உனக்கு இந்த அப்பா, உங்க அப்பா இருக்காரு, அப்பா உன்னுடையவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டான் அவனை. அப்பாதான் இருக்காரு, நீதான் கடைக்குட்டி, அவருக்கு செல்லம் நீ, உனக்கு செல்லம் அவர், அதனால அவர் தான் உனக்கு சொத்து அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன் அப்பாட்ட போய் கேட்கறான், மனுன்னு பேர் அவருக்கு. அப்புறம் அவர் சொல்ற ஒரு வழி, அவள்லாம் அப்படி இருக்கட்டா, உனக்கு தான் வித்தியை இருக்கு இல்லையா, நீ போய் யாகம் பண்ணி வை அப்படின்னு ஒரு வழி சொல்ற. அவன் போய் யாகம் பண்ணி வைக்கிறார். அந்த யாகத்துல பரமசிவன் வர, அவர் வந்து அனுகிரகம் பண்றா, உனக்கு நல்ல ஞானம் வரும் அப்படின்னு அனுகிரகம் பண்றா. அதனால பகவானை பத்தி ஞானம் வருதுன்னு கதை இருக்கு. இது எதுவும் சொல்ற மாதிரி ஏமாத்திட்டா வச்சுக்கோங்களா. அவன் கேட்கறான், எனக்கு என்ன கேட்கறான் இல்லையா, அந்த மாதிரி கேட்பான். அந்த மாதிரி ராவணனுக்கு உங்களுக்கு மட்டும் சரண்யன் இல்லை, ராவணனுக்கும் சரண்யன். ராவணன் வந்து சரணாகதி பண்ணணும்,
பண்ணலையே அப்படின்னா அவன் பங்கு என்னங்கிறது அவன் தெரியாம இருக்கிற பையன் மாதிரி தனக்கும் பங்கு விட்டுன்னு தெரியாம உட்காந்துருக்கு, துஷ்டனா உட்காந்துருக்கு. நாமளும் வந்து சரணாகதி பண்ணி சௌக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரியாக எம்பெருமான் சர்வலோக சரண்யன் அப்படிங்கிறத காண்பிச்ச அவதாரம், சொன்ன அவதாரம் இல்ல, காண்பிச்ச அவதாரம் திருவிக்ரம அவதாரம் அப்படின்னு. நானே உங்களுக்கு சுவாமி, நானே உங்களுக்கு சேஷி அப்படிங்கிறத காமிக்கிறபடினாலே நானே உங்களுக்கு உபாயம்ங்கிறத புரிய வைக்கிறவன். வேற உபாயம் எதுக்கு? நான் தான் உங்களுக்கு உபாயம். ஏன்னு கேட்டானா அம்மா அப்பா மாதிரி அப்படின்னு சொல்றான். அம்மா அப்பா, அதாவது எம்பெருமான் திருவடியினாலே உலகம் மொத்தத்தையும் அளந்து இருக்கும்போது அது எப்படி இருந்தது அப்படின்னா, தாயானவள் தன் குழந்தையை அணைச்சின்னு படுத்துக்கிற மாதிரி இருந்தான். அம்மா என்ன பண்ணுவான் கேட்டான்னா, சில சமயம் குழந்தைய தன் கால் நடுவுலயே போட்டு அதை அணைச்சின்னு படுத்துருவான். அப்படின்னு அது கீழே விழாம இருக்கணும் அப்படின்னா, ட்ரெயின்ல எல்லாம் பார்த்தா தெரியும், குழந்தை கீழே விழாம இருக்கணும் அப்படின்னா குழந்தைய அந்த பக்கம் விட்டுருவா, இந்த பக்கம் அம்மா படுத்துவா. ஆனா 2 பேரும் படுத்துக்கிறதுக்கு இடம் போறாது, சின்னதா இருக்கும் எது அந்த பர்த்து. அப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா, கால் கிட்ட அந்த குழந்தை படுத்துக்கும், பக்கத்துல அம்மாவோட கால் இருக்கும். குழந்தைக்கு அதை விட பாதுகாப்பு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. யானைக்குட்டி மாதிரி யானைக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. யானைக்குட்டி என்ன பண்ணுன்னு கேட்டா, அதனுடைய தாயினுடைய கீழே தான் காலுக்கு நடுவில் தான் போகுது. அதுக்கு சேஃபஸ்ட் பிளேஸுங்கிறா அத. ஏன்னா தாயுடைய கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்க, சிங்கத்துல இருந்து இல்லாட்டா சிங்கம்ல துரத்தி விடும், அந்த நடுவில் போனா அது சொல்லிட்டு போகும். அந்த மாதிரியாக இங்கே எம்பெருமான் தன்னுடைய திருவடி கீழே தாய் மாதிரி வச்சிருக்கானோ நம்மளை ரட்சிப்பதற்காக அப்படின்னு. அதைதான் அவன் காமிக்கிறான். என் திருவடி தான் உங்களுக்கு என்றென்றும் ரட்சகம், சரணம், உபாயம் அப்படின்னு. அப்படி காண்பித்த ஒரு அவதாரம். இன்னொரு அவதாரம் ஒண்ணு சொல்ல போற, அது அது அடுத்த பாசுரத்துல நிசிம்ம அவதாரம், அது நாளைக்கு தான் வரும் போல இருக்கு. இந்த வாமனாவதாரம் நிசிம்மாவதாரத்துல காண்பிச்சது. நிசிம்மாவதாரத்துல என்ன காமிக்கிறாருன்னா, அந்த தடை எதுவானாலும் அதை போக்கி உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன், இரண்டனை ஒழித்து ஏற்றுக்கொள்வேன் இல்லையா, அந்த தடையை போக்கி உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன்ங்கிறது நிசிம்மாவதாரத்துல காமிக்கிறது. உனக்கு நான் தான் ரட்சகன்கிறத காமிக்கிறது இந்த திருவிக்கிரம அவதாரம். ஆக அந்த காண்பித்தது, அப்புறம் மாயவர்தாம் காட்டும் என சொல்லாலே காண்பித்தது, செய்கையாலே காண்பித்தது, 2 இருக்கு. உருமாறும் ஆயவர்தாம் சேயவர்தாம் அன்றுலகம் தாயவர்தாம் மாயவர்தாம் காட்டும் வழி. அப்படி எம்பெருமான் காட்டின சரணாகதிங்கிற வழி இருக்கே, இது எல்லை. என்ன ஆச்சரியம்! இப்படி ஒரு வழியை எம்பெருமான் காண்பித்து வைத்திருக்கிறானே, இதை காட்டிலும் ஆச்சரியம் என்ன இருக்க முடியும் அப்படின்னு பாட்டுக்கு அர்த்தம். வரவார் ஒன்றில்லையால் வாழ்வினிதால் எல்லே ஒருவார் ஒருவன் புகாவாறு உருமாறும் ஆயவர்தாம் சேயவர்தாம் அன்றுலகம் தாயவர்தாம் மாயவர்தாம் காட்டும் வழி. வழித்தங்கு வல்வினையை மாற்றானோ நெஞ்சே தழியிக் கொண்டு போரவுணன் தன்னை சுழித்தெங்கும் தாழ்விடங்கள் பற்றி புலால் வெள்ளந்தானுகள வாழ்வடங்க மார்விடந்தமால். ஆனா இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாளைக்கு கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றேன். நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.